சோ அங்க பாருங்க இந்த 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 படத்துல இந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னிய வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ப்ளூ கலர் அ இது வந்து அந்த கோடு இருக்குல்ல, அங்கருந்து அந்தியோக்கியா சபையிலருந்து ஸ்டார்ட் ஆயி, சலாமிஸ், சிப்ரு தீவுலருந்து அப்படியே வந்து, அப்புறம் அ அப்படியே மேல வராங்க. இன்னொரு அந்தியோக்கியான்னு ஒரு இடம் இருக்கு. 2 அந்தியோக்கியா இருக்கு. அ எங்க எருசலேம் கிட்ட ஒரு அந்தியோக்கியா இருக்கு. மேல அங்க ஏசியா மைனர்ன்னு சொல்லுவாங்க. அங்க ஒண்ணு இருக்கு. அங்க போவாங்க. அப்புறம் அங்க லிஸ்ட்ரா, டார்பி, திருப்பி வந்த வழியே திருப்பி ரெட் கலர் கோடு இருக்கு பாருங்க. சிவப்பு கலர் கோடு. திருப்பி வந்த வழியே திருப்பி வராங்க. அதே வழியா எல்லா சபைகளையும் பார்த்துட்டு, திருப்பி அந்தியோகியா சபைக்கு வந்து முடிக்கிறாங்க அவங்களுடைய பயணத்த. ಆ ಒಂದು ಚಿತ್ರಪಟದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮೊದಲ ಅಂತ್ಯೋಕ್ಯ ಭಾಗದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕುಪ್ರ ದ್ವೀಪದ ಭಾಗವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಏಷ್ಯಾ ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಂತ್ಯೋಕ್ಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇಬ್ರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಪ್ರದೇಶದಿಂದ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಆ ಒಂದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳನ್ನ ಅವರು ಆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அந்த ப்ளூ கலர் கோடு வந்து போறது, ரெட் கலர் கோடு வந்து திருப்பி வர்றது. ಆ ಒಂದು ನೀಲಿ ಬಣ್ಣದ್ದು ಅದು ಹೋಗುವಂತದ್ದು, ಕೆಂಪು ಬಣ್ಣದ್ದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೋಡುಗಳನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ இன்னைக்கு என்னென்ன பண்றாங்க அந்த இடத்துல அப்படின்றத நம்ம வந்து சுருக்கமா பார்க்க போறோம். நம்மளுக்கு டீடைலா பார்க்கிறதுக்கு நம்ம டைம் இல்ல. பட் எல்லாம் இது வந்து எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 13, 14வது அதிகாரத்துல இந்த பயணம் கம்ப்ளீட்டா எழுதப்பட்டிருக்குது. ಇದನ್ನ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ಅದನ್ನ ಬಹಳ ವಿವರಣೆಯಾಗಿ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದು, ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ನೋಡುವುದಾದ್ರೆ 13, 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮೊದಲ ಪ್ರಯಾಣದ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பர்னபாக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் நம்ம லாஸ்ட் டைம்? ಬರ್ನಬನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರನ್ನ ನೋಡಿದ್ವಿ ನಾವು, ஆறுதலின் மகன். அவருடைய நிஜமான பேர் என்னது? யோசேப்பு. அவருடைய நிஜமான பேர் யோசேப்பு. ஆறுதலின் மகன் அவருடைய ಅದರ பேர். ನಿಜವಾದಂತ ಹೆಸರು ಯೋಸೆಫನ್ ಎಂಬುದಾಗಿ, ಆದರಣೀಯ ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. சோ அவங்க 2 பேரும் கப்பல்ல பயணம் போறாங்க. ಅವರಿಬ್ಬರು அடகி ಹಡಗಿನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆ அங்க வந்து சலாமிஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க. ಸಲಾಮಿಸ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமா இது பண்ணோம். அவங்களுக்கு தெரிஞ்ச யூதர்கள் கூட்டத்துல தான் ஊழியத்துக்கு அவங்க போறாங்க. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂತ ಯಹೂದ್ಯ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நெறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மள அழைக்கும்போது, நம்ம 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 கிராமமா இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்ம நம்ம சொந்த நம்மளுடைய வீடு தெருவா இருக்கலாம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மள வந்து யூசுவலா வந்து அழைப்பார் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಸೇವೆಯನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಭಾಗಗಳಿಗೆ ದೇವರು ಮೊದಲ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆನ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. சோ அதே மாரி இங்க பாருங்க அப்போஸ்தலர் பவுல் அந்த ஊருக்கு போயிட்டு தெரிஞ்ச ஜனங்களா இருக்கலாம். தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு யூதர்கள் கூட்டத்துக்கு திருப்பி போறாங்க. அங்க ஒரு அ ப யூதர்களுடைய 5வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ಅಲ್ಲಿ யூதர்கள் கூடுற இடம் என்னது? ಯೂದರುடைய ಜಪ ಆಲಯಗಳು. ஜெபாலயத்துக்கு அவங்க போறாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸಲಮಿಯಾ ಅಂತಕ್ಕಂತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ಸೇರುವಂತ ಒಂದು ಸಭಾಮಂದಿರದ ಬಳಿಗೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. சோ யூத ஜெபாலயம்னா சர்ச் இல்ல. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರ ಸಭಾಮಂದಿರ ಅಂತಂದ್ರೆ ಚರ್ಚ್ ಅಲ್ಲ. யூத ஜெபாலயத்துல யார ஆராதிப்பாங்க? யெகோவா தேவன தான் ஆராதிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಯಹೂದರ ಒಂದು ಸಭಾಮಂದಿರದಲ್ಲಿ ಯೆಹೋವನನ್ನ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. மோசேயோட கட்டளைகள படிப்பாங்க. ಮೋಶೆಯ ಒಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಓದ್ತಾರೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇನೆ. இப்ப நம்ம பைபிள் வெறும் பழைய ஏற்பாடு மாத்திரம் இருந்துச்சுன்னா பைபிள் எப்படி இருக்கும்? அதான் அவங்களுடைய நடைமுறை. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾತ್ರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಒಂದು ನಡವಳಿಕೆಗಳು. அந்த யூத ஜெபாலயத்துல என்ன பண்ணுவாங்க? மேசியாக்காக காத்துட்டே இருக்காங்க. ಆ ಯಹೂದ್ಯ ಸಭಾಮಂದಿರಗಳಲ್ಲಿ ಮೆಸ್ಸಿನ ಒಂದು ಬರುವಿಕೆಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ அந்த மாரி இடத்துல ஒரு சனிக்கிழமை போறாரு இவரு. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಶನಿವಾರದ ದಿವಸ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க வந்து அவங்களுக்கு அ போறாங்க. அங்க போயிட்டு வந்து ஏன்னா அவரும் யூதர் தான். சோ அதனால பழைய ஏற்பாட்டுல இருந்து சில காரியங்கள அவங்களுக்கு சொல்லியிருப்பார். ಅವರು ಯೋಧರು ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் என்னாச்சு அந்த இடத்துல ஒரு அந்த வேற ஊழியங்களும் வெளிய போய் கிராமத்துல அந்த கிராமத்துல ஊழியம் எல்லாம் செய்றாங்க. ಆ ಒಂದು ಗ್ರಾಮದ ಒಂದು ಹಳ್ಳಿಯ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. அங்க பாருங்க 6வது வசனத்துல ஒரு காரியம் பார்க்கிறோம். 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡ್ತೇವೆ. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அங்க ஒரு மாய மந்திரம் பண்ற ஒரு மனுஷன். ಅಲ್ಲಿ அவன் பேர் என்ன? என்ன? பரியேசு பர்யேசு பரியேசு. அவனுக்கு வந்து அவனுக்கு இன்னொரு பேர் வந்து எலிமாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் 8வது வசனத்துல. ಅದರ ಹೆಸರನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಬಾರ್ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೆಸರಿದೆ. தமிழ்ல என்ன சொல்லுது? எலிமாஸ். எலிமா. எலிமா அப்படின்ற ஒரு மனுஷன். அவன் வந்து ஒரு தப்பான கள்ள தீர்க்கதரிசி. அவன் என்ன பண்றான்? மாய மந்திர பண்ற வித்தக்காரன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸುಳ್ಳು ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಎಲುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಆ ವ್ಯಕ್ತಿ.
அங்க அந்த ஊரின் தலைவர் 7வது வசனத்துல போட்டிருக்கு. அந்த ஊர் தலைவர் வந்து, "என்னது யாரோ புதுசா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்களே! என்னப்பா இவர பத்தி கேட்கலாம்." அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஆசைப்படுறார். ಅಲ್ಲಿ ಏನು ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ என்ன பாருங்க, ಆಗ ಏನ್ ನಡೀತದೆ ನೋಡ್ರಿ, அவன் வந்து தடை பண்றான். ಆತನ ಮುಂದೆ ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம புரிஞ்சுக்கிறது. ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವ. என்னைக்கெல்லாம் ஏசப்பா வார்த்தைய நம்ம சொல்ல பார்க்கிறோமோ, அதுக்கு தடைகள் என்ன இருக்கும்? கண்டிப்பா இருக்குங்க. ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೋ ಆಗ ಅಡೆತಡೆಗಳು ಖಂಡಿತವಾಗಿ ಇರ್ತದೆ. அதனால தான் சொல்றேன், சண்டே காலையில சர்ச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கும்னு நீங்க பாத்துருங்க. ಆ ಕಾರಣದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಡೆತಡೆಗಳಿರ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. சில நேரத்துல தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிரும், வீட்டுக்குள்ள ஏதாவது போராட்டம் ஆயிரும், வேலை வந்துரும், ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀರ್ ಇಲ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಅಥವಾ ಕರೆಂಟ್ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದೋ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೆಲಸವು ಬರ್ತದೆ. இல்ல வீட்ல வந்து பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாங்க. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ಉದ್ಭವ ಮಾಡ್ತಾರೆ. யார் தடை உண்டாக்குறா? ಯಾರು ಇಲ್ಲಿ ತಡೆಯನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ? பிசாசு. ಸೈತಾನ್. எங்க வீட்ல ஏதாவது பெரிய முடிவு எடுக்கணும், பெரிய சமாச்சாரம் இருக்கு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு தீர்வடிக்கணும்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அத பத்தி பேசவே மாட்டோம். ಅಲ್ಲಿ ಮನೇಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா அதுல இருந்து ஏதாவது பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்கிருவான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಸೈತಾನನು ಉಂಟು ಆಗ್ತಾನೆ. அவனுக்கு என்ன? நம்ம இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படக்கூடாது. அதான் பிசாசோட வேலை. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಒಂದು ಕೆಲಸ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡಬಾರದು ಎಂಬುವಂತದ್ದೇ ಕೆಲಸ. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த சார்ஜியோ பாலோஸ் அப்படின்ற பெரிய அந்த ஊரோட தலைவரு. அவரு வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு இந்த எலிமா என்ன பண்றான்? தடை செய்றான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸೈಗರಸ್ ಪೌಲನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಅಧಿಪತಿ ಇದ್ದಾನೆ. ಆತನು ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಈತನು ಅಲ್ಲಿ ಅಡ್ಡ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போஸ்தலர் பவுல் பேசுற வார்த்தைக்கு தடைகளை கொண்டாராம் பிசாசு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಂತ ಪೌಲನ ಒಂದು ಮಾತುಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಅಡೆತಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யார் மூலியமா கொண்டாராம் தடைய? ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ? எலிமு மூலியமாய் பிசாசு வந்து கிரியை செய்றான். ಅಲ್ಲಿ ಎಲಿಮನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಮಂತ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಡೆತಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு என்ன? ಅವನಿಗೇನು? வசனத்தை கேட்டுறக்கூடாது. ವಚನವನ್ನ ಕೇಳಬಾರ್ದು. ஏன்னா வசனத்தை கேட்டனா என்ன ஆயிரும்? ವಚನ விடுதலை ஆயிரும். ವಚನವನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಆತನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ. இன்னைக்கு ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். ಇವತ್ತು ಒಬ್ಬರ ಹತ್ರ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அவங்க மகன் வந்து ஜெயில்ல போயிட்டாரு ஏதோ ஒரு காரியம். ಅವರ ಮಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದಾಗಿ ಸೆರೆಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அந்த ஜெயில்ல வந்துட்டு அவர் வந்து இதுவரைக்கும் இயேசுவை பத்தி கேட்டதே இல்லங்க அவங்க. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ್ದೇ ಇಲ್ಲ. ஜெயில்ல ஒரு அங்க ஒரு சேப்பல் மாதிரி இருக்கு போல. இந்த ஜெயில்ல எல்லா மதத்துக்கும் இருக்கும். கிறிஸ்தவ சேப்பல் இருக்கும். அந்த சேப்பல்ல வந்து பைபிள் ஏதோ படிச்சிருக்கான் அந்த பையன். ಆ ಒಂದು ಎಲ್ಲ ಒಂದು ಜೈಲಿನಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲೊಂದು ಚಾಪಲ್ ಇದೆ. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಗೋ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದನ ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல ஃபுல்லு ஏசப்பாவை நம்பிட்டான் அவன். பைபிள் படிச்சு ஏசப்பாட்ட மன்ட்டான். அவனை யாரும் அவனுக்கு பிரசங்கமே பண்ணல. பைபிள் படிச்சு ஏசப்பா தான் நிஜமான தேவன் தெரிஞ்சுக்கிட்டான். ಆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಯಾರು ಕೂಡ ಆತನಿಗೆ ಉಪದೇಶವನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿಜವಾದಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಬರಲ್ಪಟ್ಟ. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் ஃபோன் பண்ணானாம் ஜெயில்ல இருந்து. ஃபோன் பண்ணிட்டு எல்லா விக்கிரகங்களையும் எடுத்துருங்க, இயேசு கிறிஸ்து தான் நிஜமான தேவன் அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மாக்கு. ಆ ಸೆರೆಮನೆಯಿಂದ ಅವರಿಗೆ ಫೋನ್ ಕರೆ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ತೆಗೆದುಹಾಕ್ರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಜವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. இப்படி ஆண்டவர் வார்த்தையை கேட்காதபடிக்கு, ஆண்டவர் வார்த்தை கிட்ட வராதபடிக்கு யார் தடை செய்றா? யார் தடை செய்றா? பிசாசு செய்றாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬಿಡದಿರತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಅಡೆತಡೆ ಮಾಡ್ತಾನೆ. எப்படி பண்றான்றத பாப்போம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ 10வது வசனம். 10ನೇ ವಚನ. உடனே பவுல் வந்து தெரிஞ்சது, அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரிஞ்சிருது, இவன் வந்து பிசாசுனால நம்மளுக்கு தடையை உண்டாக்குறான், ஊழியம் செய்யறதுக்கு தடையை உண்டாக்குறான் அப்படின்னு என்ன சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಆಗ ಆತನು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಗಮನಿಸ್ರಿ. எல்லா கபடமும் கபடமும் எல்லா பொல்லாங்கும் பொல்லாப்பும் நிறைந்தவனே, நிறைந்தவனே, பிசாசின் மகனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை கர்த்தருடைய செம்மையான வலைகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? பாருங்க, அவர் அருமையான ஒரு 4 பாயிண்ட் மெசேஜ் இருக்கு இதுல. ஒரே வசனத்துல எத்தனை பாயிண்ட் இருக்கு? 4 பாயிண்ட் இருக்கு. ಈ ಒಂದೇ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ 4 ಭಾಗದ ಒಂದು ಉಪದೇಶದ ಭಾಗಗಳಿದೆ. பாருங்க, எல்லா வஞ்சனைக்கும் காரணம் அவன் தான். ஃப்ராடு. ಆ ಎಲ್ಲಾ ಮೋಸಕ್ಕೂ ಕೆಟ್ಟತನಕ್ಕೂ ಆತನೇ ಮುಖ್ಯ. பிசாசின் மகன் அவன். ಸೈತಾನನ ಮಗ. நீதிக்கு எதிரி, நல்ல காரியங்களுக்கு எதிரியா இருக்கிறான். ಅಲ್ಲಿ ನೀತಿಗೆ ವಿರೋಧಿ ಅಥವಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நேரான பாதை என்ன பண்றான்? ಅಂಕು ಡೊಂಕು அப்படியே இது பண்றான், அது ಕ್ರಿಕೆಟ್ ஆக்குறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕರ್ತನ ಸರಿಯಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನ ಡೊಂಕು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನ ನಿರತನಾಗಿದ್ದಾನೆ. இதுதான் பிசாசு பண்றது. ಇದೇ ಸೈತಾನನ ಮಾಡುವಂತ. நல்லது பண்ணிடக்கூடாது, ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬಾರದು. நல்லது பண்ணா
பிசாசுக்கு பிடிக்காது. ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ஆண்டவருடைய ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. வார்த்தை சொல்லப்பட்டா அது பிசாசுக்கு பிடிக்காது. ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳಲ್ಪಟ್ರೆ ಅದು ಸೈತಾನನಿಗೆ நான் ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. எப்பவுமே சொல்லுவேன், மெசேஜ் கொடுத்தோம்னா பிசாச கன்னத்துல அடிக்கிற மாதிரி அர்த்தம். ಅಲ್ಲಿ ನಾವು ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಹೊಡೆದಂತ ರೀತಿ. பட்டா பட்டா பட்டான்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அடிச்சிட்டு இருக்கோம் கன்னத்துல பிசாசு. ಭಾನುವಾರ ದಿವಸದಿಂದ ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ಪಟ ಪಟ ಎಂಬುದಾಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದೇವೆ. அவனுக்கு அவனுக்கு கை கால் ஓடாது. ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டான். ಆ ದೇವರ ವಚನವನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಆತನ ಕೈ ಕಾಲುಗಳು ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான் பிசாசு? ಆ ರೀತಿಯಾಗಿರುವಾಗ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தடைகளை உண்டாக்கும். ಅಲ್ಲಿ ಅಡೆತಡೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. வீட்டுல பிரச்சனைகளை உண்டாக்குவான். ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. தூக்கத்தை விடுவான். ಅಲ್ಲಿ ನಿದ್ರೆನ ಬಿಡ್ತಾನೆ. ஆக்சிடென்ட் ஆக்க வைப்பான். ಅಲ್ಲಿ ಅಪಘಾತ ಆಗುವಂತ ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. ஏதாவது பண்ணுவான். என்ன நம்மளுக்கு ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்படக்கூடாது. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅದು ಬಿತ್ತಲ್ಪಡಬಾರದು. உடனே என்னாச்சு? அப்போஸ்தலன் பவுல் வந்து அவனை திட்டுறாரு அப்படி. ತಕ್ಷಣವಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆತನನ್ನ ಬೈತಾ ಇದ್ದಾನೆ. அவர் திட்டல 16வது வசனத்துல சொன்ன கர்த்தரின் கரம் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ದೇವರ ಹಸ್ತ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ உடனே ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. குருடன் ஆயிட்டான். ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನ ಕಣ್ಣು ಕಾಣದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ ಆಗ್ತದೆ. இத பார்த்த அந்த 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 அதிபதி வந்து பார்த்துட்டு, ஐயோ என்ன பயங்கரமான ஆண்டவருடைய வசனத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா அப்படின்னு இயேசுப்பாவை நம்ப ஸ்டார்ட் பண்றாரு ಆಗ 12வது வசனத்துல. ಆ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಧಿಪತಿ ಈ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ ಪಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ சோ ನಂಬುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறதுக்கு அது தூக்கமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், மனசுல ஏதாவது சோர்வா இருக்கலாம். உடனே அதை அதட்டுங்க. அதை வந்து நம்ம அதட்டணும். இது வந்து ஏசப்பாட்ட இருந்து வரல. இந்த சோர்வு இந்த பயம் ஏசப்பாட்ட இருந்து வரல. இயேசுவின் நாமத்தினால நீ அப்பாலே போ அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அந்த யோசனைக்கு அந்த சோர்வுக்கு நீங்க சொல்லணும். ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಸೋಲುಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗ ಸೈತಾನನ ಓಡಿ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನ ಜಾಡಿಸಿ ಬಿಡ್ರಿ. சில டைம் நமக்கு வரும், நம்மளுக்கு ஐயோ தூக்கமா வருதுப்பா, ஐயோ சும்மா போர் அடிக்குதுப்பா, பைபிள் தூக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே தூக்கத்தின் ஆவியே நீ போ அப்படின்னு நம்ம விரட்டணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸತ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅಯ್ಯೋ ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇದೆ, ನನಗೆ ಇದಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಓಡಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ಜಾಡಿಸಿ ಬಿಡ್ರಿ. ஏன்னா அதே டைம்ல வந்து ஒரு சீரியலோ இல்லாத படம் பார்க்கும்போது அப்படியே அந்த 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 நம்ம இவர் வந்துட்டாரு, கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டாரு, உடனே தூக்கமெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியாதா? ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಧಾರಾವಾಹಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಕ್ರಿಕೆಟ್ ಯಾವುದೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಿದ್ರೆ ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. பட் ஆனா ஏன் ஆண்டவருடைய வசனத்துக்கு அவ்வளவு தூக்கம் வருது, அவ்வளவு போர் அடிக்குது? ಯಾಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬೋರ್ ಆಗ್ತದೆ ಮತ್ತು ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇದೆ? யார் இருக்கா பின்னாடி? ಯಾರಿದೆ ಹಿಂದೆ? பிசாசு வந்து இருக்கலாம். ಸೈತಾನ. இருக்கலாம், கண்டிப்பா எல்லாவற்றையும் இல்ல, இருக்கலாம். சோ அதனால அவனை அதட்டுறது, ஆண்டு வந்து இங்க அதட்டுறாரு. வேறு பவுல் வந்து பிசாசு அதட்டுறாரு, அவன் வந்து தடையை வந்து எடுத்து போடுறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸೈತಾನನ ಒಂದು ಹಿಡಿತ ಇರಬಹುದು ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಜಾಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ அதனால பிசாசு வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் தடையா இருக்கிறான். ಸೈತಾನನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಮತ್ತು ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಆತನು ಅಡೆತಡೆಯಾಗಿ ಇರ್ತಾ ಇದ್ದಾನೆ. பட் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அவருடைய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனாலே அந்த அதிகாரத்தை நம்ம உபயோகப்படுத்தும் போது பிசாசு வந்து வெட்கப்படுவான். ಆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಾಗ ಸೈತಾನನ ಆತನು ಆಶಾಭಂಗಿ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾನೆ. ஓகே, அடுத்த 13வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து 53வது வசனம் ஒரு பெரிய பிரசங்கத்தை வந்து வந்து அவர் வந்து பிரேகா என்ற ஊர்ல வந்து வந்து அடுத்த இடத்துக்கு வராரு. பிரேகா என்ற இடத்துல வந்து இந்த ஊழியத்தை சாரி பிசிதியான் அந்தியோக் அப்படின்னு 14வது வசனம் பாருங்க. அங்க ஒரு யூத ஜெப ஆலயத்துக்கு வராங்க. திருப்பி 14வது வசனத்துல பாருங்க. ಅಲ್ಲಿ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪುನಃ ಒಂದು ಯಹೂದ್ಯರ ಸಭಾ ಮಂದಿರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ ಪಿಸಿದ್ದಿ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಸಿದ್ಧದ ಅಂತ್ಯೋಕ್ಯ ಪ್ರದೇಶ. இது வேற அந்தியோக்கியா. 2 அந்தியோக்கியா இருக்கு. இது பிசிதியால இருக்கிற அந்தியோக்கியா. 2 ಅಂತ್ಯೋಕ್ಯ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ಪಿಸಿದ್ಯದ ಅಂತ್ಯೋಕ್ಯಕ್ಕೆ ಅವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப என்ன பண்றாங்க? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு பகுதியை படிக்கிறாங்க. ಹಲವಾರು ಮಡಿಕೆಯಿಂದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದಾನೆ. மோசையோட ஒரு பகுதியை படிக்கிறாங்க. ಮೋಶೆಯ ಒಂದು ಭಾಗವನ್ನ ಅಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. படிச்சு முடிச்ச உடனே சொல்றாங்க, ஐயா பவுல பார்த்து பாக்குறாங்க, ஐயா நீங்க வந்து மெசேஜ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ಆ ಪೌಲನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. உடனே மெசேஜ் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய மெசேஜ கொடுக்கிறாரு. ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் என்ன பண்றாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த மெசேஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றாரு. மோசே பத்தி சொல்றாரு. ಪ್ರಾರಂಭದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಮೋಶೆಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி பத்தி சொல்றாரு. ಸಾಮುವೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சவுல் ராஜா பத்தி பேசுறாரு. ಸೌಲ ಅರಸನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தாவீது ராஜா குறித்து கதை சொல்றாரு. ದಾವಿದ ಅರಸನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ಇದೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂತ ಕತೆ. எந்த இடத்துல இவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல கொடுத்துட்டு இருக்காரு. ಯಹೂದ್ಯರ ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் சொல்றாரு. இது நீங்க அப்புறம் படிக்கலாம். ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಆಮೇಲೆ ಓದ್ಬೋದು. அங்க வந்துட்டு 35வது வசனத்தை படிங்க. அப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு புது போதனைய சொல்றாரு. ಅಲ್ಲಿ 35ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. 35 34 36 படிங்க. இங்கிலீஷ்ல 35. ஓகே. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ம். அவருக்கு ஊழியம் செய்த பின்பு ம். நித்திரையடைந்து ம். தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அழிவை கண்டான். பாருங்க, தாவீது என்ன ஆயிட்டாரு? தாவீதுனா ரொம்ப பிடிக்குங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. மோசே தாவீத குறித்து எதுவுமே சொல்லிரவே கூடாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ಇಸ್ರಾಯೇಲ್ யூதர்களுக்கு சொல்லிரவே கூடாது. ಯಹೂದರಿಗೆ ಅಲ್ಲಿ ದಾವೀದ ಕುರಿತಾಗಿ ಏನೇ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಬಾರದು. இவர் என்ன சொல்றாரு? ಇವ್ರು எல்லார ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பத்தி கதை சொல்லிட்டு வந்தார். ஸ்டார்டிங் ஆதியாமத்துல இருந்து தாவீது வரைக்கும் வந்தார். ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಿಂದ ದಾವೀದನವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಕಥೆಗಳನ್ನ ಹೇಳಿ ಬರ್ತಾ ಇದಾರೆ. லாஸ்ட்ல சொன்னார், ஐயா உங்களுடைய தாவீது அவர் இறந்து உங்க உங்க தாத்தா போட்டாங்க இதுல கல்றையில அடக்கப்பட்டிருக்கிறார் தாவீது அப்படின்றார். ಆ ದಾವೀದನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಾವೊಂದು ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ದೈವ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಕೊಳೆಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் இன்னொருத்த மனுஷனை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ. இது வரைக்கும் நீங்க அவரை பத்தி கேட்டது இல்ல. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಅವ್ರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ ನೀವು. யார் தெரியுமா அது? ಯಾರು ಗೊತ್ತಾ ಅವರು? 37 வசனம். 37 38ನೇ ವಚನ. தேவனால் எழுப்பப்பட்டவரோ தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அழிவை காணவில்லை. யாருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே. ஆதலால் ம். சகோதரரே ம். இவர் மூலமாய் யார் இவர்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து மூலியமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்று அறிவிக்கப்படுகிறது என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே ஆ. நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி ம். நீதிமான்கள் லாக்கப்படக்கூடாதிருந்ததோ ம். விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. பாருங்க, ரெண்டு காரியத்தை சொல்றாருங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுவரைக்கும் அவங்க வந்து கேட்கவே இல்லை இந்த மெசேஜ். ஏசப்பா பத்தி யாரும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. ஆனா இங்க ஏசப்பா உங்களை தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்தார், உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರಿಂದ ಆತನು ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ ரெண்டு காரியம் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கறாரு. ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡ್ತಾರೆ. ஒன்னு இங்கிலீஷ்ல forgiveness and freedom. மன்னிப்பு, விடுதலை தரார் ஏசப்பா. ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಮತ್ತು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசப்பா என்னப்பா உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். யாராவது கேட்கலாம் அவங்க. ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳಬಹುದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ எதுக்கு ಎಂಬುದಾಗಿ. ஏசு 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 ஏசுன்ற அப்படின்னு சொல்லலாம். ಯಾಕೆ ಯೇಸು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀಯ இங்க ಎಂಬುದಾಗಿ சொல்றாங்க, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. கிளியரா பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? மன்னிப்பு. என் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு, என் சாபம், என் பாவம், என் எல்லா குழப்பங்களுக்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்தார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾನಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಶಾಪ ಪಾಪದಿಂದ ದೇವರು ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕ್ಷಮಾಪಣೆ. ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ரெண்டாவது என்ன பண்றாரு ஆண்டவர்? ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು? எனக்கு வந்து சில கட்டுக்கள், எனக்கு அடிக்ஷனா இருந்தேன், சில இதுல அடிக்டா இருந்தேன், சில இதுல விட முடியாம இருந்தேன், சில காரியங்களை பழக்கங்கள், அதுல இருந்து எனக்கு என்ன பேசப்ப என்ன கொடுத்தாரு? விடுதலை கொடுத்தாரு. ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳಿಂದ ನಾನು ಬಂದಿಯಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. ಆ ಒಂದು ವಿಭಾಗಗಳಿಂದ ದೇವರು ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ 38வது வசனம் வந்து மன்னிப்பை குறித்து பேசுது, 39வது வசனம் விடுதலை குறித்து பேசுது. ಅಲ್ಲಿ 38ನೇ ಅಧ್ಯಾಯ ಕ್ಷಮಾಪಣೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತದೆ. 39ನೇ ವಚನ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಬಿಡುಗಡೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. பாருங்க, எவ்வளவு அருமையாய் தேவன் வந்து நம்மளுக்கு வந்து மன்னிப்பையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಮತ್ತು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுதான் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்னது வித்தியாசம். ಇದೇ ಯಹೂದ್ಯರಿಗೂ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. யூத ஜெபாலயத்துல வெறும் மோசேலின் கட்டளைகள், ஆனா அங்க என்ன இல்ல? மன்னிப்பு இல்ல, என்ன இல்ல? விடுதலை இல்ல. ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಸಭಾಮಂದಿರದಲ್ಲಿ ಮೋಶೆ ಒಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳು ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗ್ಲಿ ಅಥವಾ ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து ஆலயத்துல கிறிஸ்டியன் சர்ச்சில் என்ன இருக்கு? பழைய ஏற்பாடும் இருக்கு, இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, நம்மளுக்கு மன்னிப்பும் இருக்கு, நம்மளுக்கு என்னவும் இருக்கு? விடுதலையும் இருக்கு. அதாங்க வித்தியாசம். யூத ஜெபாலயத்துக்கும் ஒரு சர்ச்சுக்கும் அதான் வித்தியாசம். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹಲವು ಮಡಿಕೆ ಇದೆ. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಮತ್ತು ಬಿಡುಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. ಯಹೂದ್ಯರ ಸಭಾ ಮಂದಿರಕ್ಕೂ ಮತ್ತು ಕ್ರೈಸ್ತರ ಸಭೆಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. இந்த போதனை பிடிக்கல உங்களுக்கு. ಈ ಒಂದು ಬೋಧನೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ಲಿಲ್ಲ. 45வது வசனம் என்னாச்சு பாருங்க. 45ನೇ ವಚನ ಏನಾಯ್ತು ನೋಡ್ರಿ. நிறைய பேர் இந்த மெசேஜ் கேட்க வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து ஓய் நல்ல மெசேஜ் பா இது, ஏசப்பா எனக்கு விடுதலை தராரா, ஏசப்பா எனக்கு மன்னிப்பு தராரா அப்படின்னு மெசேஜ் கேட்டு நிறைய பேர் ஏசப்பா மேல விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರ, ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಅಲ್ಲಿ ನಂಬುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து அதே ஆலயத்துக்கு வராங்க. ஃபுல் ஊரே கூடிருது, ஊரே வந்து மெசேஜ் கேட்க வந்துருது. ಅದಾದ ನಂತರದ ಒಂದು ಶನಿವಾರದಲ್ಲಿ ಊರ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅಲ್ಲಿ ಊರೇ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ.